வெல்கம் டு மிஸ்டர் மேக்ஸ். திஸ் இஸ் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சைக்காலஜியில் குறியீடும் மறுகுறியீடும் அப்படிங்கிற டாபிக். சரிங்களா? முதல்ல இந்த சம்முக்கான ட்ரெடிஷ்னல் மெத்தட் எப்படி எல்லோரும் சால்வ் பண்ணுவாங்கன்னு சொல்லிடுறேன். நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் ஷார்ட்கட்டில் அப்படிங்கிற விஷயத்தையும் ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஷார்ட்கட்டாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? வாங்க சம்குள்ளே போவோம். ஒரு ரகசிய மொழியில் ஒரு 3 வார்த்தை கொடுத்துட்டாங்க என்றால் நைஸ் சண்டே மார்னிங் என்றும், அடுத்ததாக 3 ரகசிய மொழி கொடுத்துருக்காங்க என்றால் எவரி டியூஸ்டே மார்னிங் என்றும், அடுத்ததாக 3 ரகசிய மொழி வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க என்றால் நைஸ் மார்க்கெட் பிளேஸ் என்றும் பொருள் எனில் சண்டே என்பதன் ரகசிய மொழி. அப்போ இந்த லைனில் இருக்கக்கூடிய சண்டேவுக்கு ஒரு ரகசிய மொழி இருக்கும். அந்த ரகசிய மொழி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? சரி பார்ப்போம். அப்படியே இந்த ரகசிய மொழியோடு இந்த நார்மல் மீனிங் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை நான் எடுத்து எழுதுகிறேன். SKIRPSTRI அப்படிங்கிறது நைஸ் சண்டே மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக TEHSTIRPS அப்படிங்கிறது எவரி டியூஸ்டே மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவரி டியூஸ்டே மார்னிங். மூணாவதாக இருக்கக்கூடியது பாருங்கள், SKIPTRQLM. SKIPTRQLM அப்படிங்கிறது நைஸ் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நைஸ் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இருக்கக்கூடியதையும் ரெண்டாவதாக இருக்கக்கூடியதையும் கம்பேர் பண்ண போகிறோம். எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்களேன். மார்னிங் மார்னிங், அப்போ அது மேட்ச் ஆகக்கூடியதை நான் ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். அப்போ இதுலேயும் ஒன்று மேட்ச் ஆகணும் இல்லைங்களா? அது என்னன்னு சொல்லி பாருங்கள். RPS அப்படிங்கிறது மேட்ச் ஆகிருக்கு. சரிங்களா? அப்போது மார்னிங்கான ரகசிய மொழி ஈஸியாக என்னான்னு சொல்லியிருக்கலாம்னா RPS அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ரெண்டாவது வார்த்தையும் மூணாவது வார்த்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு. எதுவும் மேட்ச் ஆகலை. ஸோ ஃபஸ்ட் அண்ட் தேர்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். நைஸுங்கிறது இங்கே இருக்குது, அதை நான் ஒரு முக்கோணமாக போட்டுக்கலாம். நைஸுங்கிறது இந்த இடத்துல இருக்குது. இதுக்கும் என்ன மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா SKIங்கிற வார்த்தை மேட்ச் ஆகுது. சரிங்களா? அப்போது நைஸுக்கான மீனிங் என்னான்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். SKI அப்படியே எடுத்து எழுதிடுறேன் பாருங்கள். மார்னிங்கான ரகசிய மொழி RPSன்னு சொல்லிட்டாங்க. நைஸுக்கான ரகசிய மொழி என்னான்னு சொல்லிட்டாங்கன்னா SKI அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். சண்டே என்பதன் ரகசிய மொழி. அப்போ எங்கே சண்டே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் சண்டே இருக்குது. ஆல்ரெடி 2 வார்த்தை 2 போயிடுச்சுன்னா மீதம் இருக்கக்கூடியது TRI ட்ரை. அப்போ சண்டே அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைன்னு நம்மளால் சொல்லியிருக்க முடியும். அப்போ இந்த கேள்விக்கான விடை என்னவாக தான் இருக்க முடியும்? ட்ரைன்னு தான் இருக்க முடியும். சரிங்களா? இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். எல்லோரும் இப்படி தான் சால்வ் பண்ணுவாங்க. நம்ம அப்படி சால்வ் பண்ணக்கூடாது. அது எப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம கேள்வி என்னன்னு சொல்லி பார்க்கணும். சண்டே அப்படிங்கிறது தான் நமக்கான கேள்வி. சரிங்களா? சண்டே இருக்கக்கூடிய அந்த லைனை நம்ம முதல்ல செலக்ட் பண்ண போகிறோம். இதுதான் அந்த லைன். கண்ணில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இந்த 3 வார்த்தைக்கு அப்புறமா கொஸ்டின் பேப்பரில் பார்த்தாலே ஈஸியாக தெரியும். சண்டே இந்த இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? சண்டே இந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னா இந்த 3 வார்த்தை தான், 3ல் ஒரு வார்த்தை தான் எதுக்கான மீனிங்காக இருக்க முடியும்? சண்டேவுக்கான மீனிங்காக இருக்க முடியும். சரிங்களா? SKI அப்படிங்கிற வார்த்தை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி பாருங்களேன், சண்டே வேற எங்கேயா ரிப்பீட் ஆகிருக்கான்னு பாருங்கள். எங்கேயுமே ரிப்பீட் ஆகலை. சண்டே இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே ரிப்பீட் ஆகலை. அந்த விஷயம் நல்லா புரியணும். சரியா? அப்போ சண்டே இங்கே எங்கேயுமே ரிப்பீட் ஆகலைன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையுமே எங்கேயுமே என்ன ஆகிருக்காது? ரிப்பீட் ஆகிருக்காது. சரியா? SKI அப்படிங்கிறத பார்க்குறேன். இந்த இடத்துல ஒரு இடத்துல வந்துருச்சு, இந்த இடத்துல ஒரு இடத்துல வந்துருச்சு. ஆனால் சண்டே என்னதுங்க? இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது, ரிப்பீட் ஆகலை. ஆனால் இங்கே ரிப்பீட் ஆகுது. அப்போ SKI கிடையாது. RPS இங்கேயும் ரிப்பீட் ஆகுது, இங்கேயும் ரிப்பீட் ஆகுது. அப்போ கண்டிப்பாக RPS அப்படிங்கிற வார்த்தையும் இருக்க வாய்ப்பில்லை. TRI எங்கேயாவது ரிப்பீட் ஆகுதா?
எங்கேயுமே ரிப்பீட் ஆகலை. அப்போ ரிப்பீட் ஆகாத வார்த்தை தான் இங்கேயும் ரிப்பீட் ஆகலை, இங்கேயும் ரிப்பீட் ஆகலை. அப்போ சண்டேவுக்கான ஆன்சர் என்னவாக தான் இருக்க முடியும்? ட்ரையாக தான் இருக்க முடியும். சரிங்களா? சிம்பிளாக அந்த வார்த்தை எடுத்துக்க போகிறீங்க. எடுத்தோடனே என்ன பண்ண போகிறோம்? சண்டே எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். சண்டேவை கண்டுபிடிச்சிட்டோம். சண்டேங்கிற வார்த்தை இங்கே எங்கேயாவது ரிப்பீட் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். இது எடுத்தெல்லாம் எழுத தேவையில்லைங்க, கொஸ்டின்லேயே பார்த்தா போதும். சண்டே எங்கேயுமே ரிப்பீட் ஆகலை. அப்போது இந்த 3 வார்த்தையில் ரிப்பீட் ஆகாத வார்த்தை தான் உங்களுடைய பதிலாக இருக்க முடியும். எஸ்கேஐ ரிப்பீட் ஆயிடுச்சு, ஆர்பிஎஸ் ரிப்பீட் ஆயிடுச்சு, ஆனால் டிஆர்ஐ ட்ரை மட்டும் எதுலேயுமே ரிப்பீட் ஆகலை. அப்போ இந்த கேள்விக்கான விடை டிஆர்ஐ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு ரகசிய மொழியில் ஒரு 3 வார்த்தை கொடுத்துட்டாங்க என்றால் வெரி பிரைட் பாய் என்றும், அடுத்ததாக 3 வார்த்தை என்றால் த பாய் கம்ஸ் என்றும், அடுத்ததாக 3 வார்த்தை கொடுத்துட்டாங்க கீப் த டால் என்றும், அடுத்ததாக 3 வார்த்தை வெரி குட் டால் என்றும் பொருள் எனில் வெரி மற்றும் பிரைட்டுக்கான ரகசிய மொழி என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ மொத்தமாக 2 வார்த்தைக்கான விடை உங்களுக்கு கேட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தடே அப்படின்னு எழுதிடுறேன். அடுத்ததாக ஷார்ட்கட் நம்ம பார்ப்போம். சரிங்களா? சரி, ஓகே. PODNAGOC, PODNAGOC என்றால் வெரி பிரைட் பாய், வெரி பிரைட் பாய். அடுத்ததா TAMNUPOD என்றால் த பாய் கம்ஸ், த பாய் கம்ஸ் என்றும், அடுத்ததா NUPERTON அப்படின்னா கீப் த டால், கீப் த டால். அடுத்ததா JOCTONSU என்றால் வெரி குட் டால். அப்படின்னு சொல்லி பொருள்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ முதல் 2 சென்டென்ஸை பார்ப்போம். மேட்ச் ஆகக்கூடிய வார்த்தை எதுன்னு பாருங்கள், பாய். அதை நான் வந்து ஸ்கொயர் போட்டுக்கிட்டேன். அப்போ இது 2லேயும் மேட்ச் ஆகக்கூடியது POD. அப்போது அந்த வார்த்தையை நான் எடுத்து எழுதிடுறேன். POD அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா பாய் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, அடுத்ததா 1 and 3ல் ஏதாவது காமன் இருக்கானா? இல்லை. 1 and 4ல் காமன் இருக்குது. அதை ட்ரையாங்கிள் போட்டுருவோம். அது என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். 1 and 4ல் காமனாக இருக்கக்கூடியது JOC. அப்போ அதையும் நம்ம ட்ரையாங்கிள் போட்டுடலாம். அப்போ JOC அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா வெரி அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்ததா 2 and 3யை பாருங்கள். தி காமனாக இருக்குது. இதில் என்னென்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். NU அப்படியே சர்க்கிள் போட்டுடலாம். தி. அப்போ NU அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா தி அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்ததா 3 and 4 பாருங்கள். டால் காமனாக இருக்குது. அப்போ அந்த டால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் போட்டுடலாம். இதில் என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா TON. அப்போ இதையும் ஒரு ரெக்டாங்கிள். அப்போ TON அப்படின்னா என்ன அர்த்தம்னா டால் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வெரி அப்படிங்கிறதுக்கான மீனிங், வெரி அப்படிங்கிறதுக்கு என்னதுங்க? JOC. அப்போ ஃபஸ்ட்டு கேள்விக்கான விடை JOC. அடுத்ததாக என்ன கேட்டிருக்காங்க? பிரைட். பிரைட் எந்த இடத்துல இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ரிமைண்டர் இருக்கக்கூடியது NA அப்படிங்கிற ரகசிய மொழி. அப்போ பிரைட்டுக்கான ஆன்சர் என்னவாக தான் இருக்க முடியும்? NAன்னு தான் இருக்க முடியும். சரிங்களா? இதெல்லாம் எடுத்து எழுதி போடுறதுக்கு கண்டிப்பாக லேட் ஆகும். சரிங்களா? ஒருவேளை ஷார்ட்கட் நான் சொல்கிறது இன்னமும் புரியல அப்படின்னா இதை எடுத்தே எழுதிருங்க. உங்களுக்கு ரொம்ப குறைவான நேரங்கள் தான் எடுத்துக்கும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்ததான் இந்த சம்முக்கான ஷார்ட்கட் பார்ப்போங்க. ஷார்ட்கட் என்னான்னு பாருங்கள். கேள்வி என்ன கேட்டிருக்காங்களோ அதை தான் நான் எடுத்துக்க சொன்னேன். வெரி அப்படிங்கிறது கேள்வியாக கேட்டிருக்காங்க. இதில் வெரி அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல வருதுன்னு பாருங்கள். 2 சென்டென்ஸில் வருது. கரெக்டுங்களா? இந்த ஒரு சென்டென்ஸ், இந்த ஒரு சென்டென்ஸ். வெரி அப்படின்னு 2 சென்டென்ஸில் வருது. வெரிங்கிற வார்த்தை வேறு எங்கேயுமே ரிப்பீட் ஆகலை. அப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேயும் 4th சென்டென்ஸ்லேயும் வெரி எங்கே வருதோ அதுதான் ஆன்சராக இருக்க முடியும். சரிங்களா? எது இந்த வேர்டு ரிப்பீட் ஆகுது பாருங்கள். 1 and 4ல் JOC மட்டும்தான் ரிப்பீட் ஆகுது. அப்போ அந்த கேள்விக்கான விடை கண்டிப்பாக என்னான்னு சொல்லியிருக்கலாம்? JOC அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். சரியா?
அடுத்ததான் பிரைட்டுக்கான ரகசிய மொழி கேட்டிருக்காங்க. பிரைட் எங்கே வருதுன்னு பாருங்கள், ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வந்திருக்கு பிரைட்டுன்னு சொல்லிட்டு. அப்போது இந்த பிரைட் வந்து வேறு எங்கேயுமே ரிப்பீட் ஆகலை. அப்போது இந்த 3 வார்த்தை கீழே இருக்கக்கூடிய ரகசிய மொழியில் எங்கே ரிப்பீட் ஆகலையோ அதுதான் ஆன்சர். சரிங்களா? அப்போ இந்த 3 வார்த்தையை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி செக் பண்ணால் போதுமானது. பிஓடி இந்த இடத்துல ரிப்பீட் ஆயிடுச்சு. அப்போ கண்டிப்பாக பிஓடி ஆன்சராக இருக்க முடியாது. என்ஏ எங்கேயுமே ரிப்பீட் ஆகலை. இது என்ஏ எங்கேயுமே ரிப்பீட் ஆகலை. ஜேஓசி இந்த இடத்துக்கு ரிப்பீட் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த கேள்விக்கான விடை என்னவாக தான் இருக்க முடியும்? என்ஏவாக தான் இருக்க முடியும். சரிங்களா? இப்படி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா பார்த்த உடனே கண்டிப்பாக இந்த மாதிரி கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஒருவேளை நான் சொல்லக்கூடிய ஷார்ட்கட் புரியலன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை அப்படியே எடுத்து எழுதிடுங்க. அதிகபட்சமாக ஒரு நிமிடத்திற்குள்ளே சால்வ் பண்ணிடலாம். தப்பாக மட்டும் சால்வ் பண்ணாதீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு ரகசிய மொழியில் டாம் குன் சுட் என்றால் டாக்ஸ் ஆர் பார்க்கிங் என்றும், குன் ஜோ மொப் என்றால் டாக்ஸ் அண்ட் ஹார்சஸ் என்றும், மட் டாம் கோ என்றால் டாங்கீஸ் ஆர் மேட் என்றும் பொருள். எனில் பார்க்கிங் என்பதன் ரகசிய மொழி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, எல்லாத்தையும் எடுத்து எழுதிடலாம். TOMKUNSUD அப்படின்னா டாக்ஸ் ஆர் பார்க்கிங், டாக்ஸ் ஆர் பார்க்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா KUNJOMOB என்றால் டாக்ஸ் அண்ட் ஹார்சஸ்ன்னு சொல்கிறாங்க. டாக்ஸ் அண்ட் ஹார்சஸ். அடுத்ததா MUT TOMKO என்றால் டாங்கீஸ் ஆர் மேட், டாங்கீஸ் ஆர் மேட் என்றும் பொருள். எனில் பார்க்கிங் என்பதன் ரகசிய மொழி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போது பார்க்கிங்கிற வார்த்தைக்கான ரகசிய மொழி நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, முதல் 2 சென்டென்ஸில் என்னென்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். டாக்ஸ் காமனாக இருக்குது. இதில் என்னென்ன காமனாக இருக்குது? KUN காமனாக இருக்குது. அப்போ KUN அப்படின்னா என்ன அர்த்தம்? டாக்ஸ் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் அண்ட் தேர்டில் ஏதாவது காமனாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே காமனாக இல்லை. 1 and 3ல் என்ன காமனாக இருக்குன்னா ஆறுங்கிறது காமனாக இருக்குது. அதை நம்ம ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். அப்போது இதில் என்ன காமனாக இருக்குது? 1 and 3ல் TOM. அப்போது TOM என்றால் என்னென்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா ஆர்னு சொல்லி மீனிங். சரிங்களா? வேறு எதுவுமே காமனாக இல்லை. அப்போ இதிலிருந்து தான் நமக்கு ஆன்சர். கேள்வியும் கேட்டிருப்பாங்க. கேள்வி என்னது? பார்க்கிங். பார்க்கிங் என்றால் என்னென்னு அர்த்தம்? SUD என்று அர்த்தம். அப்போது SUD அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? இதுவே ஷார்ட்கட்னா இவ்வளோ தூரம் நம்ம போயிருக்க மாட்டோம். பார்க்கிங் எங்கேயாவது ரிப்பீட் ஆகிருக்கா? எங்கேயுமே ரிப்பீட் ஆகலை. அப்போது இந்த 3 வார்த்தை இல்லை எந்த வார்த்தை ரிப்பீட் ஆகலை, அதாவது எந்த ரகசிய மொழி ரிப்பீட் ஆகலையோ அதுதான் ஆன்சர். TOM ரிப்பீட் ஆயிடுச்சு, KUN ரிப்பீட் ஆயிடுச்சு, SUD மட்டும்தான் ஆகலை. அப்போ SUD என்பதே இந்த கேள்விக்கான விடை. ஓகே, சைக்காலஜி தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. போலீஸில் சைக்காலஜி பார்ட்டு தான், உளவியல் அப்படிங்கிற பார்ட்டு தான். சரிங்களா? நம்ம பல முறை சொல்லிட்டோம், தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் டைம் சேவ் பண்ண முடியும். அந்த டைம் எல்லா மாணவர்களும் வெளியில் சொல்லக்கூடியது டைம் பத்தலை. சரிங்களா? நீங்களும் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும்? மற்றவங்களை விட ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணணும், சீக்கிரமாகவும் சால்வ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நீங்கள் கட் ஆஃப்குள்ளே வர முடியும். அந்த ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. சரி, அடுத்ததான் வேறொரு டாப்பிக்கில் நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.